ஒரு ஒரு மாற்று சக்தியாக கருதி இந்த கருத்தை கூறியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அதிமுகவை பற்றி எதுவும் வெளிப்படையாக பேசியதாக தெரியவில்லை. கொள்கை எதிரிகளின் பட்டியலில் அதிமுக உண்டா இல்லையா என்று அவருடைய உரைகளில் புரிந்து கொள்ள முடியவில்லை. திமுக ஆளுங்கட்சி என்கிற முறையில் அதனை எதிர்ப்பது என்பது இயல்பான ஒன்று. எல்லோரும் ஆளுங்கட்சியை எதிர்த்துதான் நிலையிலே எதிர்கட்சிகள் செயல்படுவது வாடிக்கையான ஒன்று. அந்த அடிப்படையில் நடிகர் விஜய் அவர்களும் அந்த கருத்தை சொல்லியிருப்பது இயல்பான ஒன்றுதான். ஆனால் அதிமுகவை